अस्सलाम वालेकुम எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ஹெச்ஆ சொன்னேன். நல்லா கொஞ்சமாக ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லா இருக்குங்க. கோல்டு வினர் ஆயிலோட நல்லெண்ணெயும் ஒரு கரண்டி ஊற்றிக்கணும். வெங்காயம் நல்லா கொஞ்சம் செவந்து வந்ததுக்கப்புறம் 2 தக்காளி கட்டி போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கட் பண்ணி வச்சுருக்குறேன். கத்திரிக்காய் வந்து இப்படி நாளாக கீழே கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் கத்திரிக்காய்க்கு குண்டு குண்டாக கட் பண்ணி இதையும் போட்டு எண்ணெய் நல்லா வதக்கி விட்டுணும். அடுப்பை ஸ்லோவாக வச்சுட்டு எண்ணெயில் கத்திரிக்காய் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டால் கூட போதும். நல்லா எண்ணெயில் வெந்ததுக்கப்புறம் புளி ஊற்றிக்கணும். இப்போதான் நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு கத்திரிக்காய் நல்லா எண்ணெயில் வதங்கிச்சுங்க. இப்போ வந்து தேவையான உப்பு காரமாக போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், காரத்துக்கு சொன்ன மாதிரி போட்டுக்கலாம். நான் ஒரு 4 கம்பி போடுறேன். இது உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். 4 காரம் போட்டு ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் இது வதக்கி விட்டுருக்கோம். கரைச்சி வச்சுருக்கேன். புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வேகட்டும். கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம மூடிடலாம். குழம்பு ஊற்றியாச்சுங்க. குழம்பு கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் கொதித்து வேகட்டும். கத்திரிக்காய் நல்லா வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். நானும் புளி உப்பு காரம் போட்டு புளியிலேயே வந்து உப்பு போட்டு ஊற வச்சுருவேன். போட்டு மூடி வச்சுருவேன். பொரியல் பண்ணலாம். கடாய் வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கீரை வந்து கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு ஊற வச்சு அலசிக்கலாம். அரைக்கீரை பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ ஒரு ஸ்பூன் சீரகம், எண்ணெய் வச்சு கடாய் வச்சு எண்ணெய் வாங்கிச்சு ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு தாளிச்சிக்கலாம். பூண்டு ஒரு 4 ஸ்பூன் காஞ்ச மிளகா எண்ணெயில் போட்டு கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயம் ஆட் பண்ணலாம். எண்ணெய் நல்லா எண்ணெய் ஆமாம் நினப்பு இல்லையே. கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு ஒரு நல்ல எண்ணெயில் வதங்கிட்டு வெங்காயம் சின்னதாக ஒரு தக்காளி தேவைப்பட்ட போட்டுக்கலாம். வேணாம் விட்டுறேன். நல்ல எண்ணெய் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கீரை போட்டு நல்ல எண்ணெயில் வதக்கி விட்டுக்கணும். அரைக்கீரை பொரியல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக நல்லா சுருக்கு காரமாக நல்லா அருமையாக இருக்கும். சுவையாக வந்து இறக்கும்போது கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி லைட்டாக ஊற்றிட்டு ஒரு கொஞ்சம் இல்லைன்னா இறக்கணும். குழம்பு நல்லாயிருக்குங்க. இட்லி, தோசை,
சாப்பாட்டுக்கு சுடு பண்ணி நல்ல காரமாக கீரை பொரியல் அரைக்கீரை பொரியல் பண்ணி நல்லா உப்பு போட்டு தண்ணி கீரை போட்டு சூப்பராக நல்லா சாதத்தோட போட்டு பசி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹெச்ஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காரக்குழம்பு தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.